விநாயகர் சதுர்த்திக்காக பிள்ளைங்களுக்கெல்லாம் டிராயிங் காம்படிஷனும் லேடிஸ்க்கெலாம் ரங்கோலி காம்படிஷனும் வச்சுருந்தாங்க. நான் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக நான் எதுவுமே தயார் பண்ணி வைக்கல. ஆனால் சின்ன பையன் நீ வந்தால் தான் நான் போவேன்னு சொன்னான்னு சொல்லிட்டு அவங்க கூட போனேன். அங்கே எல்லாமே மெட்டீரியல் அவங்களே கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா லாஸ்ட் மினிட்ல நானும் சரின்ட்டு ரங்கோலி காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணேன். முதல்ல என்ன தலக்கணும்னு பாருங்கள். நம்ம நார்த்து சைடில் போடுறதால வேறு யாரும் நல்லா போட மாட்டாங்க. நம்ம போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேங்க. ஆனால் என்னை விட எல்லாருமே சூப்பராக போட்டிருந்தாங்க. ரங்கோலிக்கு எந்த தீமும் கொடுக்கல. சரி, விநாயகர் சதுர்த்திக்கு தானே இந்த காம்படிஷன் வைக்கிறாங்க, முதல்ல ஒரு விநாயகரை வரைஞ்சி சுற்றி நம்ம ரங்கோலி போட்டுடலான்னு சொல்லிட்டு தான் நான் போட்டேன். என்ன மாதிரி யோசித்தவங்களும் விநாயகரும் வரைஞ்சிருந்தாங்க. ஒரு சில பேர் ஆப்ரேஷன் சிந்தூரை மென்ஷன் பண்ணுற மாதிரி ரங்கோலி போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலும் நம்ம நினைக்கிற மாதிரி பெருசாலாம் ரங்கோலி போட முடியாது. ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக இடம் அளந்து கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துக்குள்ளே தான் நம்ம ரங்கோலியை போட்டு முடிக்கணும். 1 hour டைம் கொடுத்தாங்க. 1 hour யூஸ் பண்ணி நான் என்னுடைய ரங்கோலியை போட்டு முடித்தேன். போடும்போதே நினச்சேன் நம்ம மட்டும் நல்லா போடுறோன்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன். போட்டு ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்கும்போது தான் தெரியுது எல்லாருமே நல்லா போட்டிருக்காங்கன்னு. இந்த ரங்கோலி தாங்க நான் போட்டேன்.